தரம் உங்க ஆட்சியின் தரம் என்ன சொல்லுது? அது சாக்கடை, அதுக்கு கழிவு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு வீட்டில் போய் கழிவு கொட்டுற தம்பி சவுக்கு சங்கர் வீட்டில் குற்றம் நிகழ்ந்தது வெளிப்பட உங்களுக்கு தெரியும். குற்றத்தை செய்தது யாரு? அது வெளிப்பட. அதுக்கு எதுக்கு சிபிசிஐடி விசாரணை? நீங்க தானே குற்றத்தை செய்த, நீங்களே அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்களே அதை செய்யும் போது உங்களுக்கு பாதுகாப்பாக தான். நீங்க பூனை குட்டியை கடிக்கிற மாதிரி தான், எலியை கடிக்கிறதுக்கும் தன் குட்டியை கடிக்கிறதுக்கு இருக்கு. எங்களையெல்லாம் எலியை கடிக்கிற மாதிரி கடிப்பீங்க, உங்க ஆளுகளை கடிக்கும்போது பூனை தன் குட்டியை கடிக்கிற மாதிரி கடிப்பீங்க. அது தெரிஞ்சது தானே. நீங்கள் என் வீட்டில் நீ எதுக்கு நீ இந்த அழைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாள் எனக்கு கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன், 2 நாள் விட்டு வர்றேன். நான் ஒசூரில் தான் இருக்கேன், நீங்கள் அழைச்சி சொன்னாலும் அது பயிரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும். அங்கே இருக்க காவலருக்கு தொலைநகரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும். அதை விட்டுட்டு போய் அவன் வீட்டில் ஒட்டு, நான் இல்லாத நேரம் பார்த்து ஒட்டி, அப்போ என் மனைவி இருக்காங்க, அவங்ககிட்டயாவது கொடுத்துருக்கலாம். ஒட்டிட்டதோட ஓ வேலை முடிஞ்சுது. அது வீட்டில் இருக்க நான் கிழிப்பேன், அதை என்னத்தையோ பண்ணுவேன். அதை கிழிச்சதுக்கு நீ அடித்து என் வீட்டிலே அடித்து இழுத்துக்கிட்டு போய் சிறைப்படுத்தினேன். 20 நாள் சிறையில் வைக்கிறேன். நீ குற்றவாளி, நீ அக்யூஸ்டு, நீ என்னை தண்டித்து என் வீட்டில் இருக்கிறது என்னை அசிங்கப்படுத்தணும்னு 20 நாள் வைக்கிற. நீயும் போய் உன் தரம், உங்கள் ஆட்சியின் தரம் என்ன சொல்லுது? அது சாக்கடை, அதுக்கு கழிவு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு வீட்டில் போய் கழிவு கொட்டுற. கொண்டு கொட்டிட்டு உடனே நீ கைது பண்ண. ஒரு பெரிய மனுஷி, அவனோட அம்மா, உங்கள் தாயாக இருந்தால் திட்டிட்டு பேசாமல் படுப்பீல? சரி, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 10 பேர் இருந்தாங்க. வரும்போது அடித்து மண்டையெல்லாம் உடச்சிட்டான், பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி எடுத்துப்பீங்க? யார் வயசான பெரியவங்க இருந்தவன வாய்க்கு அதை பேசுகிறீங்க. அவங்கள வச்சுக்கிட்டே அவரை என்னென்ன கெட்ட வார்த்தை, வசவான வார்த்தையில் இழி சொல்ல பேசுகிறீங்க. போயிட்டீங்க. போனவுடனே ஒப்புக்கு ஒரு 4 பேர் 5 பேரை கொடுத்துட்டு அது உடனே பிணையில் விட்டு வெளியில் விடுறீங்க. இங்கே என்னென்னா, குற்றவாளிகள் கையில் அதிகாரம் இருக்கிறதுனால நான் மாற்றப்படுது. குற்றங்கள் சாதாரணமாக நிகழுது. நம்ம தினம் இது மாதிரி பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு, அதை தவிர வழி இல்லாமல் போயிடும்.